السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. وقال نبينا صلى الله عليه وسلم: ما عمل ابن آدم يوم النحر عملا أحب إلى الله من إراقة الدم، وإنه لتأتي يوم القيامة بقرونها وأضلافها وأشعارها، وإن الدم ليقع من الله بمكان قبل أن يقع على الأرض فطيبوا بها نفسا، أو كما قال صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சிறப்பான இந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்கக்கூடிய ஹசரத் அவர்களே, கோடம்பாக்கம் வட்டார ஜமாஅத்துல் உலமா பேரவையினுடைய சங்கைமிக்க பொறுப்பாளர்களே, இந்த சிறப்பான மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, இந்த நல்ல கூட்டத்திற்கு நல்ல விஷயங்களை கேட்டு செயல்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதோ இன்னும் சில நாட்களில் ஒரு சிறப்பான மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய முதல் 10 வருடங்களின் 10 நாட்களில் தலை சிறந்த 10ஆக நமக்கு அல்லாஹ்வினால் சொல்லித் தரப்பட்ட அந்த 10 நாட்களை தான் நாம் அடைய இருக்கிறோம். குர்ஆனுடைய ஒரு சூறாவின் ஆரம்பத்தில் அல்லாஹ் சில விஷயங்களின் மீது சத்தியம் செய்து சொல்கிறார். வல் ஃபஜ்ரி வலயாலின் ஆஷ்ரின் வஷ்ஷஃபஇ வல் வத்ர், அதிகாலை வேளையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக, இரட்டைப்படை ஒற்றைப்படையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்து சொன்னால் அதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் குர்ஆனிலே அப்படி சொல்லி காட்டுகிறான். இந்த 10 இரவுகள் என்பது எதை குறிக்கிறது என்பதை பெரும்பாலான அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இதோ நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இன்னும் ஓரிரு நாட்களில் நம்மை வந்தடையக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 இரவுகள் தான், இந்த 10 நாட்கள் தான். 10 நாட்கள் நமக்கு சிறப்புப்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், ரமதான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள், முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். இந்த 10 நாட்களிலும் தலை சிறந்தது இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷ்ர். வருடத்தின் நாட்களில் அல்லாஹ்வுக்கு நல்ல அமல் செய்வது மிக விருப்பமான நாட்கள் இந்த 10 நாட்களை விட வேறு எந்த நாட்களும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள்: உலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விடவும் இதுல செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா? قال ولا الجهاد في سبيل الله الا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء.
அல்லாஹ்வினுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடவும் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் செய்யக்கூடிய நாட்கள் இந்த 10 நாட்கள் தான். ஆனால் ஒரு மனிதன் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தன் உயிரையும் பொருளையும் தியாகம் செய்து விட்டவன் அவன் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தை உடையவன். இந்த 10 நாட்களுக்கு பிறகுதான் துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த யௌமுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய உதுஹியாவுடைய நாள் வர இருக்கிறது. இந்த நல்ல நிகழ்விலே உதுஹியாவினுடைய சட்டதிட்டங்களையும் தியாக திருநாளினுடைய அடிப்படையையும் பின்னணியையும் நாம் விளங்கி செயல்படும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வணக்கங்கள் எந்த விதத்தில் அமைவதை அல்லாஹ் விரும்புகிறானோ அந்த விதத்தில் அமைவதற்கு மிக பொருத்தமாக இருக்கும். பொதுவாக எந்த ஒரு அமலை நாம் செய்தாலும் அதுல 2 விஷயம் கவனிக்கப்பட வேண்டும். அந்த 2 நிபந்தனை இல்லாமல் அந்த அமல்களுக்கு எந்த மதிப்பும் அல்லாஹ்விடத்தில் கிடையாது. முதலாவது விஷயம், நாம் செய்யக்கூடிய செயல்கள் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் இருக்க வேண்டும். வேறு எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் நமது அமல்கள் இருக்கக்கூடாது. இரண்டாவது விஷயம், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹும் ரசூலும் எப்படி காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த முறையில் அமைந்திருக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகள் நம்முடைய அமல்களில் இருக்கும் பொழுதுதான் அந்த அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இருக்கிறது. அதனுடைய நன்மையை நாம் பரிபூர்ணமான முறையில் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இந்த உதுஹியா மிகப்பெரிய ஒரு தியாகியினுடைய அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரைக்கும் அவர்களுடைய தியாகம் மறக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் என்னென்ன தியாகங்களை எல்லாம் இந்த தீனுக்காக வேண்டி செய்தார்களோ அவை அனைத்தையும் அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் நிலைத்திருக்க செய்து விட்டார். ஏனென்றால் நாம் அதை மறந்துவிடக் கூடாது. அதில் ஒரு சிறு எண்ணமாவது ஒரு பகுதியாவது நம்முடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி. முன்னாடி ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், உதுஹியாவினுடைய பின்னணியை பற்றி சொல்லி காட்டினார்கள். 90 வயதிற்கு பிறகு கிடைத்த குழந்தை பிள்ளை கிடைப்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். யாருக்காவது சில காரணத்தினால் அல்லாஹ் பிள்ளையை தாமதப்படுத்தி இருந்தால் அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், அவர்களுடைய உள்ளம் எவ்வளவு கஷ்டப்படும் என்று. 90 வயதிற்கு பிறகு ஒரு குழந்தை கிடைக்கிறது. அந்த குழந்தையை கொண்டு போய் அல்லாஹ் தஆலா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மக்காவுல கொண்டு வந்து விட சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரியாவிலே பாலஸ்தீனத்திலே இருக்கிறார்கள். மனித சஞ்சாரம் இல்லாத புற்பூண்டுகள் முளைக்காத அந்த பாலைவனத்தின் பள்ளத்தாக்கிலே அந்த பிள்ளையை கொண்டு வந்து விட சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டாங்க. அந்த அம்மா கேட்டாங்க, இல்ல ஐனையா செய்தி, எங்க விட்டுட்டு போறீங்க, யாருமே இல்லாத இந்த இடத்தில்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதிலே சொல்லவில்லை. பல தடவை கேட்டதற்கு பிறகு அந்த அம்மா திருப்பி கேட்டாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஆம் என்று சொன்னார்கள். இதன்ல யுகய்யனா ரப்புனா, அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இந்த அம்மாவினுடைய தியாகம், அந்த குடும்பத்தாருடைய தியாகம், அந்த தியாகத்தினுடைய தொடரில் தான் இந்த உதுஹியா என்ற அமல். தன் பிள்ளையை தன் கையால் அறுப்பதற்கு அந்த தந்தை முன் வருகிறார். அதுவும் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை? ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, தந்தையினுடன் உதவி செய்வதற்கு, தந்தையுடன் வேலையில் ஒத்தாசையாக இருப்பதற்கு வசதி வந்து விட்டது, வயது வந்து விட்டது. ஒரு தந்தை தன் பிள்ளையிடமிருந்து எதை எதிர்பார்ப்பாரோ அப்படிப்பட்ட பருவத்தை அடைந்து விட்டார். இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, நீங்கள் அந்த பிள்ளையை அறுத்து உங்களுடைய கையாலேயே அறுத்து நீங்கள் பலியிடுங்கள். இது சொல்வதற்கு ஒரு வரலாறாக இருக்கலாம், சொல்வதற்கு ஒரு சரித்திரமாக தெரியலாம். ஆனால் இதை நடப்பதை நினைத்து பார்த்தால் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாது. ஒரு நம்முடைய பிள்ளை நம்மை விட்டு தவறிவிட்டால், ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஒரு சுகவீனம் ஏற்பட்டு விட்டால் ஒரு தந்தையாக எவ்வளவு துடித்து போகிறோம். அந்த பிள்ளையை, அதுவும் கடைசி காலத்தில் கிடைத்த, பல எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு கிடைத்த அந்த பிள்ளையை தன் கையால் அறுக்க சொன்னால் எந்த தந்தைக்குத்தான் மனசு வரும்? அந்த பிள்ளையும் உணர்வுள்ள பிள்ளை, அறுப்பது என்றால் என்ன என்று தெரிந்த பிள்ளை. அந்த பிள்ளை சொன்னது, யா அபதி ஃபஅல் மா துமர், உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். ஃபலம்மா அஸ்லமா வ தல்லஹு லில் ஜபீன்,
தயாராகிவிட்டார்கள். அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தயாராகிவிட்டார்கள். அந்த பிள்ளையை அறுப்பதற்கு கிடத்திவிட்டார்கள். ஒனாதைனாஹு ஐயா இப்ராஹிம் கது சத்தக்த ருயா, அல்லாஹ்வின் அழைப்பு வந்தது, நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். வஃபதைனாஹு பிதிபின் அதீம், மகத்தான ஒரு ஆட்டை அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலிருந்து இறக்கி இதை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் இந்த உதுஹியாவினுடைய சுன்னத்தை இந்த உலகத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதனால நாம உதுஹியா கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதன் பின்னணியையும் கொஞ்சம் நினைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய தியாகத்திற்கு பிறகு இந்த சுன்னம் ஆக்கப்பட்டது என்ற அந்த பின்னணியை உணர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கப்பட்டது, மஹாதிஹில் அவாஹி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் இந்த உதுஹியா என்பது என்ன, இது எதனால் எங்களுக்கு கடமையானது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டிய வழிமுறை. சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், கொடுக்கிறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிகுல்லி ஷஅரத்தி மின்ஹா ஹஸனத்துன், நீங்கள் ஒரு பிராணியை அறுத்து கொடுக்கிறீர்கள், ஒரு ஆட்டையோ மாட்டையோ அறுத்து கொடுக்கிறீர்கள் என்றால் அதன் ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவார். அது கம்பளி ஆடாக இருந்தால், கம்பளி ஆட்டினுடைய ரோமங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று நமக்கு தெரியும், எண்ண முடியாத அளவிற்கு இருக்கும். அந்த மாதிரி ஆட்டை கொடுத்தால் அதற்கும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுன்னத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக காட்டி தந்த இந்த சுன்னத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதுஹியாவினுடைய விஷயத்துல யார் உதுஹியா கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சட்டத்தை சொன்னார். உங்களுக்கு உதுஹியா கொடுக்க வேண்டும் என்ற நியத் இருந்தால் கடமையானவர்கள் உதுஹியா கொடுப்பார்கள். அவர்களுக்கு நியத் வந்துவிட்டால் இந்த துல்ஹஜ்ஜின் பிறை 1 உதுஹியா கொடுக்கிற வரைக்கும் தன்னுடைய உரோமங்களை முடிகளை களைய வேண்டாம், நகங்களை வெட்ட வேண்டாம். முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதுக்காக வேண்டி இதை சொன்னாங்க? அதனால நாம் உதுஹியாவுடைய நியத்தை பல பேர் வச்சிருப்போம். இந்த பிறை பார்க்க போகிறோம். இந்த பிறை பார்ப்பதற்கு முன்பாகவே நமக்கு தேவைகள் இருந்தால், முடிகளை வெட்டுவதனுடைய நகங்களை களைவதனுடைய தேவைகள் இருந்தால் அதற்கு முன்னாடியே முடித்து விட வேண்டும். சுன்னத் என்னவென்று சொன்னால், உதுஹியா கொடுத்து முடிச்சதற்கு பிறகுதான் அதற்கு பிறகு நகம் வெட்டுவதோ முடிகளை களைவதோ நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அதனால எதற்காக வேண்டி இதை சொல்லி காட்டினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? நாம் எல்லாம் தெரியும், இந்த நேரத்திலே ஹாஜிகள் அங்கே போயிருக்கிறாங்க, இஹ்ராமுடைய நிலையில் இருக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய அந்த கிரியைகளை அமல்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு ஏக்கம் இருக்கும். ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை அடைந்து விட்டார்கள், நாம் அங்கே போக முடியவில்லையே, அந்த அமல்களை நம்மால் செய்ய முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம் இல்லாமல் யாருக்கும் இருக்காது. அவர்களுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி அவர்கள் இஹ்ராமுடைய நிலையில் தங்களுடைய முடிகளை அகற்றாமல் தங்களுடைய நகங்களை களையாமல் இருக்கிறார்களோ அதே போன்று நீங்களும் இருந்து கொள்ளுங்கள். அதனால யார் உதுஹியாவுடைய நியத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த பிறை பார்த்ததிலிருந்து தங்களுடைய உதுஹியாவை கொடுத்து முடிகிற வரைக்கும் அவர்கள் இந்த சுன்னாவையும் நாம் பேணிக் கொள்ள வேண்டும். உதுஹியா கொடுப்பது வாஜிப், உதுஹியா கொடுப்பது கட்டாயமான ஒரு அமல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல இப்படி சொன்னாங்க, மன் வஜத ஸஅதன் ஃபலம் யுضحி ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா. ஒருத்தருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், வசதி இருக்கிறது, கொடுக்கிறதுக்கு பொருளாதார நிலைமைகள் எல்லாம் சரியாக இருக்கிறது, இருந்தும் அவர் உதுஹியா கொடுக்கவில்லை என்றால் ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, நம் தொழும் இடத்திற்கு அவர் வர வேண்டிய தேவையே இல்லை என்று சொன்னார்கள். இதை வைத்துத்தான் இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள், இது கட்டாயமானது, வாஜிப் என்ற அடிப்படையில் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட இது சுன்னத்து முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள். நம்முடைய ஹனஃபி மذஹபிலே இது வாஜிப் என்ற, எப்படி வித்திரை வாஜிபாக நாம் தொழுகிறோமோ அதே போன்று யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் இந்த உதுஹியாவை கொடுப்பதை கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே வசதி உடையவர்கள் என்றால் யார்?
எப்படிப்பட்ட வசதி உடையவர்களுக்கு இது உதுஹியா கடமையாக இருக்கிறது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக ஜகாத் கொடுக்கிறதுக்குன்னு ஒரு வசதி இருக்கிறது. பொருளாதாரத்திலே ஒரு நல்ல நிலையை இருந்தால், நிசாபை எத்தி இருந்தால், நமக்கு உலமாக்கள் சொல்லி தருவார்கள், வெள்ளியினுடைய 612.5 கிராம் அளவிற்கு யார் தனக்கு தேவைக்கு போக பொருள்களை வைத்திருக்கிறாரோ, இன்றைய கணக்கு பிரகாரம் சுமார் 1.25 லட்சம் ரூபாய் வருதுன்னு வைப்போம். வெள்ளியினுடைய கணக்கை வச்சு பார்க்கும்போது 1.25 லட்சம் ரூபாய் யாரிடத்தில் அதிகப்படியான தன்னுடைய தேவைகள், வீடு, தன்னுடைய உணவு, தன்னுடைய கடன் தேவைகள், இதெல்லாம் போக அதிகப்படியாக யார் இந்த பணத்தை வைத்திருக்கிறாரோ, அது பணமாக வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதற்கு ஜகாத்து கடமையாகிறது. அது வியாபார பொருளாக வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதற்கு ஜகாத்து கடமையாகிறது. அதே அளவு உபரியான பொருள்கள், அது பணமாக இல்லாவிட்டாலும் கூட தன் தேவைக்கு அதிகமான அளவிற்கு உபரியான பொருள்கள், இந்த 1.25 லட்சம் அளவிற்குரிய பணம் அல்லது பொருள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு உதுஹியா கடமையாகி விடுகிறது. இந்த சட்டத்தை நம்ம விளங்கிக்கிறோம். யாரின் மீது உதுஹியா கடமையாகிறது என்பதற்கு உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த பணம் அளவிற்கு யாரிடத்தில் உபரியாக இருக்கிறதோ, ஜகாத்துல வருஷம் முழுவதும் இருக்கணும். ஜகாத்துடைய சட்டத்துல என்ன சொல்லுவாங்க, இந்த பணம் வருஷம் முழுவதும் நம்ம கையில இருந்தாதான் ஜகாத்து கடமையாகும். ஆனா உதுஹியா கடமையாக்குறதுக்கு இந்த அளவுக்கு கூட கிடையாது. இந்த உதுஹியா கொடுக்கக்கூடிய நாட்களிலே பிறை 10, 11, 12, பிறை 10, 11, 12 இந்த நாட்களிலே இந்த அளவுக்கு யாரிடத்தில் பணம் இருக்கிறதோ, வசதி இருக்கிறதோ, அவருக்கு உதுஹியா கொடுப்பது வாஜிபாக கடமையாக ஆகிவிடுகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அவர்களிடத்துல சுன்னத்து முஅக்கதா வலியுறுத்தப்பட்டது சொன்னா சும்மா சாதாரண சுன்னத் என்று நினைத்து விடக்கூடாது. இவர்கள் எதை வாஜிப் என்று நம்முடைய உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்களோ அதைத்தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுன்னத்து முஅக்கதா, அதை செய்யவில்லை என்றால் அதை செய்யாத குற்றம் ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள். யாருக்கு தன்னுடைய தேவையை விட இந்த 5 நாட்களிலே தன்னுடைய தேவையை விட அதிகமான பணம் இருக்கிறதோ அவர்கள் இந்த உதுஹியாவை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதனால முதல்ல உதுஹியா யாரின் மீது கடமை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு உதுஹியா கடமையா இல்லையா ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, உதுஹியா கொடுக்கணும்னா பெரிய பணக்காரரா இருக்கணும், நல்ல வசதி படைத்தவராக இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஷரியத் சொல்லி தரக்கூடிய அளவுகோல் இதுதான். இந்த நாட்களிலே, இந்த 3 நாட்களிலே 10, 11, 12 இதான் உதுஹியா கொடுக்கக்கூடிய நாட்கள். இந்த நாட்களிலே யாரிடத்தில் இந்த அளவுக்கு கூடுதலான பொருள் இருக்கிறதோ, அது பணமாக அல்லது வேறு பொருளாக தன் தேவைக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் மீது உதுஹியா கொடுப்பது கட்டாயமாக ஆகிவிடுகிறது. அதனால உதுஹியாவினுடைய இந்த கடமை யாரின் மீது ஏற்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம் மீது கடமையா இருந்தால் அதை நாம் கொடுப்பதற்கு முன் வர வேண்டும். இரண்டாவது விஷயம், இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக்கிறோம். பணக்காரர்கள் எந்த அளவுக்கு பணம் இருந்தால் எவ்வளவு உதுஹியா கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். சாதாரண வசதி படைத்தவர்களும் இருக்கிறார்கள், அளவுக்கு அதிகமான வசதி படைத்தவர்களும் இருக்கிறார்கள். 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் உதுஹியா கடமையா என்றால் ஒரே மாதிரி தான் கடமை, வித்தியாசம் எதுவும் கிடையாது. ஒரே மாதிரி தான் உதுஹியா கொடுக்க வேண்டும். அது உதுஹியா கொடுப்பதற்குரிய ஆடாகவோ அல்லது மாட்டினுடைய பங்குகளாகவோ இருக்கலாம். இந்த உதுஹியாவை கொடுப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நம்முடைய மனைவி இருக்கிறாங்க, நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப சில பேர் கேட்கிறாங்க, எங்க வீட்டுல ஒரு உதுஹியா கொடுத்துட்டா போதுமா, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆட்டை நாங்க கொடுத்துடுறோம் போதுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு தனிநபரின் மீதும் உதுஹியா கடமையாகிறது. ஒவ்வொரு தனிநபரின் மீதும் உதுஹியா கடமையாகிறது. ஒரு கணவர் உதுஹியா கொடுத்து விட்டார், மனைவிக்கு இதே அளவுக்கு வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. மனைவிக்கும் அவருடைய நகைகளின் மூலமாகவோ அல்லது வேறு பொருள்களின் மூலமாகவோ அவருடைய தேவைக்கு அதிகமான பொருள்கள் இந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட நாட்களில் இருந்தால் அவங்களும் உதுஹியா கொடுத்துரும். நான் கணவன் கொடுத்து விட்டார், எனக்கு தேவையில்லை என்று யாரும் நினைக்க கூடாது. அதே மாதிரிதான் வயதுக்கு வந்தவர்கள், வயதுக்கு வந்திருக்கக்கூடிய பிரயாணத்தில் இல்லாதவர்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த வெள்ளியினுடைய இந்த அளவை விட அதிகமாக அவர்களுக்கு தேவையை விட மேல்மிச்சமான பொருளாதாரம் இருக்கும் பொழுது அவர்கள் மீது உதுஹியா கடமையாகி விடுகிறது. எனவே இந்த கடமையான வணக்கத்தை செய்வதிலே நாம் கவனம் இல்லாமல் இருந்துவிடக் கூடாது.
என் மீது இது கடமையா இருக்குதா, அப்ப நான் இதை செஞ்சிடணும். எந்த அளவுக்கு உண்டா ஃபுகஹாக்கள் எழுதுகிறார்கள், சில நேரத்துல கவனம் இல்லாம நம்ம உதவியா கொடுக்காமையே இருந்திருப்போம். பல வருடங்கள் உதவியா கொடுக்காமையே கழிஞ்சிருக்கும். ஃபுகஹாக்கள் எந்த அளவுக்கு எழுதுகிறார்கள் என்று சொன்னால், அந்த மாதிரி கடமையாகியும் கூட அவர்கள் உதவியா கொடுக்காமல் இருந்திருந்தால் கலா செய்வதும் கட்டாயம் என்று சொல்கிறார்கள். கலா எப்படி செய்வது? அந்த வருடத்தினுடைய எந்த வருடத்தில் அவர் உதவியா கொடுக்கவில்லையோ அந்த வருடத்தினுடைய உதவியாவுக்குரிய அந்த ஆட்டினுடைய கிரயத்தை அவர் தர்மமாக கொடுத்துடணும். அந்த ஆட்டினுடைய கிரயம் இருக்குமா, இல்லை ஒரு ஆட்டுக்கு ஒரு விலை இருக்கும், அந்த ஆட்டை வந்து இவர் உதவியா கொடுக்கல, அப்ப அதனுடைய கிரயத்தை அவர் சதக்காவாக கொடுத்து விட வேண்டும். எத்தனை வருடங்கள் உதவியா தவறி இருக்கிறதோ அத்தனை வருடங்கள் அவர் அந்த ஆட்டினுடைய கிரயங்களை அவர் தர்மமாக கொடுக்க வேண்டும் என்ற அளவுக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இன்னைக்கு சில சட்டங்கள் வந்து என்ன செய்யறான்னு கேட்கிறாங்க. ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க, அவங்க உதவியா கொடுக்க நினைக்கிறாங்க, அவங்க உதவியா எப்படி கொடுக்கறது, இங்க கொடுக்குறேன்னா எப்படி கொடுக்கறது, அங்க கொடுக்குறேன்னா எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த சட்டத்தை கொஞ்சம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும்னா, ஹாஜிகள் முசாபிராக இருக்கும் பொழுது பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு உதவியா கடமையாக, பிரயாணம் இல்லாமல் முகீமாக இருந்தால் அந்த ஊரில் தங்கக்கூடியவர்களாக இருந்தால், ஹாஜிகள் ரொம்ப நாளா மக்காவிலேயே தங்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப நாளா போயிட்டாங்க, 15 நாளைக்கு மேல் அந்த இடத்திலேயே தங்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் முகீமாகி விடுகிறார்கள். அவர்களுக்கு உதவியா கடமையாகி விடுகிறது. அவர்கள் அங்கே கொடுக்கவும் செய்யலாம், நம்முடைய ஊரில் அவர்களுக்காக நாம் கொடுத்து கொள்ளவும் செய்யலாம். ஆனால் உதுகியா கொடுக்கிற நேரம் நமது நேரமாக இருக்க வேண்டும். நீங்க எந்த ஊர்ல உதுகியா கொடுக்கிறீங்களோ அந்த ஊரில் உதுகியா கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர்களுக்காக வேண்டிய நாம கொடுக்கணும். இந்த மசாலாவை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு தேவை ஏற்படுகிறது. உதுகியாவை நம்ம ஊர்ல கொடுக்கலாம், ஊர்ல கொடுத்தா நமக்கு தெரிந்தவர்களுக்கு நம்ம இறைச்சியை கொடுக்கலாம், நம்ம சாப்பிடலாம், நம்முடைய குடும்பத்திற்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற நியத்துல இருக்கிறாங்க. அப்ப நீங்க ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்காக நீங்க உதவியா கொடுக்குறீங்கன்னா அவங்களுடைய நாள் வந்தா போதாது, இந்த ஊர்ல நீங்க உதவியா கொடுக்கும் பொழுது உங்களுக்கு உதவியாவுடைய நேரம் வந்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் தான் அவர்களுக்காக வேண்டி நாம் உதவியாவை கொடுக்க முடியும். இந்த சட்டத்தையும் நம்ம விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். உதவியா கொடுக்கக்கூடிய நாள் எந்த நாட்கள்? 3 நாட்கள் இருக்கிறது. அதாவது பிறை 10 பெருநாளுடைய அந்த நாளிலிருந்து நம்ம உதவியா கொடுக்க ஆரம்பிக்கிறோம். பெருநாளுடைய அந்த தொழுகை தொழப்பட்டதற்கு பின்னால் அந்த ஊர்ல நம்ம எந்த ஊர்ல இருக்கிறோமோ, எந்த நகரத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த ஊரில் பெருநாளுடைய தொழுகை தொழ வைக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்னால் உதுகியாவுடைய நேரம் ஆரம்பித்து விட்டது. ஒரு சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இந்த மாதிரி அவசரப்பட்டு அறுத்து விட்டேன் ஒரு ஆட்டை, அவசரப்பட்டு நான் ஒரு ஆட்டை அறுத்துட்டேன், தொழுகிறதுக்கு முன்னாடியே நான் அறுத்துட்டேன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைன்னமாஹிய லஹ்முஷா, அது ஒரு ஆட்டு இறைச்சி, அவ்வளவுதான். தொழுகைக்கு முன்னால் அது அறுக்கப்பட்டிருந்தால் அது உதுகியாவினுடைய இறைச்சியாக கருதப்படாது, அது ஒரு ஆட்டு இறைச்சி. அதுக்கு பகரமாக நீங்கள் வேறு ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுங்கள் என்று சொன்னார்கள். அதனால உதுகியாவுடைய நேரம் ஆரம்பமாகிறது பெருநாள் தொழுகைக்கு பிறகு. குறிப்பாக அந்த நாள் இருக்கிறது, அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய அமல், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அமில இப்னு ஆதம் யௌமன் நஹரி அமலன் அஃதல மின் இஹராகத்தி தம் அஹப்ப இலல்லாஹி மின் இஹராகத்தி தம். நஹருடைய அந்த நாளிலே, பெருநாளுடைய அந்த நாளிலே அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் இருக்கிறது என்றால் இந்த இரத்தத்தை ஓட்டுவதை விட, அறுத்து பலியிடுவதை விட ஒரு மிக விருப்பமான அமல்கள் அல்லாஹுக்கு எதுவும் கிடையாது. அதனால அந்த யௌமுன் நஹருடைய அந்த நாளில, ஈதுல் அல்ஹாவுடைய அந்த நாளிலே உதுகியா கொடுப்பதற்குரிய முயற்சி நாம் செய்ய வேண்டும். நம்ம உதுகியா கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உதுகியா கொடுக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய உள்ளத்துல இது மிகப்பெரிய ஒரு தியாகத்தினுடைய அடிப்படையில் செய்யப்படுகிறது. வெறும் மாட்டையோ அறுத்து கொடுக்கிறோம் என்று மாத்திரமல்லாமல் அல்லாஹுக்காக நம்மை நாம் இழக்கிறோம், அல்லாஹுக்காக நம்மை நாம் அர்ப்பணிக்கிறோம் என்ற எண்ணத்துடன் உதுகியா கொடுக்க வேண்டும். அதனாலதான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், நீங்க ஆட்டினுடைய அல்லது மாட்டினுடைய கழுத்திலே கத்தியை செலுத்தும் பொழுது இந்த எண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய மிருக இச்சையை நான் இதோ அறுத்து விடுகிறேன்,
என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவ எண்ணங்களை நான் இல்லாமல் ஆக்கி விடுகிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். உதுஹியா கொடுப்பது என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். அந்த அமலின் மூலமாக அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை நாம் அடைகிறோம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், அந்த இறைச்சிகளோ அல்லது இரத்தங்களோ அல்லாஹ்விடத்தில் போய் சேருவதில்லை, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பயபக்தி தான் அல்லாஹ்வை போய் சேர்க்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உதுஹியா கொடுக்கும் பொழுது அந்த பிராணியினுடைய இரத்தம் அதனுடைய சொட்டு தரையில் விழுவதற்கு முன்னால் அது அல்லாஹ்விடத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துல போய் விழுந்து விடுகிறது என்று சொன்னார்கள். அதனால உதுஹியா கொடுக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி நியத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். யாருக்கு உதுஹியா கடமை இருக்கிறதோ அவர்கள் தங்கள் மீது அந்த கடமையான உதுஹியாவை சட்டத்தை விளங்கி அதை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இரண்டாவதாக, உதுஹியா நம்ம கொடுக்கிற நேரத்தில் ஆடு அல்லது மாடு, ஒட்டகம் இந்த மூணை கொடுக்கும்படி மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அந்த ஆடு, மாடு, ஒட்டகம் இந்த மூணை தான் உதுஹியாவுக்காக நம்ம கொடுக்க முடியும். வேற பிராணிகள் எதையும் கொடுக்க முடியாது. ஆடு எந்த வகை ஆடாகவும் இருக்கலாம், செம்மறி ஆடாகவும் இருக்கலாம், வெள்ளாடாகவும் இருக்கலாம், தும்பை ஆடாகவும் இருக்கலாம், எந்த ஆடாகவும் இருக்கலாம். மாடும் அப்படித்தான், பசு மாடுகளாகவும் இருக்கலாம் அல்லது எருமை மாடாகவும் இருக்கலாம். எந்த வகை மாடுகளையும் கொடுத்து கொள்ளலாம். ஆனால் இந்த மூன்றில் மட்டும்தான் உதுஹியா கொடுப்பதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. இப்ப இந்த உதுஹியாவுடைய பிராணி எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்க போகிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லிமு லஹாயாக்கும், உங்களுடைய உதுஹியாவினுடைய பிராணிகளை நல்ல முறையில் ஆக்கிக் கொள்ளுங்கள். சஹாபாக்களுடைய சலஃபு சாலிஹீன்களுடைய நடைமுறையிலே, முன்னோர்களுடைய நடைமுறையை பார்க்கிறோம். உதுஹியாவுடைய பிராணிய நல்ல கொழுக்க வைப்பார்கள். நல்ல உணவு போட்டு தீனி போட்டு அதை நல்ல கொழுக்க வைப்பார்கள். கொழுக்க வைத்து அதை அறுத்து கொடுப்பார்கள். ஏனென்றால் ஒரு சம்பிரதாயமாக இல்லை, இது ஒரு உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாமா ஷேகுல் ஹிந்த் மஹ்மூதுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாருல் உலூம் தேவபந்தினுடைய முன்னாள் அவர்கள் முதல்வராக இருந்தார்கள். அவர்களுடைய உதுஹியாவை பற்றி சொல்லப்படுகிறது. அவங்க எப்படி உதுஹியா கொடுப்பாங்கன்னா உணர்வு பூர்வமாக கொடுப்பார்கள். ஒரு ஆட்டுக்குட்டியை அவங்க சின்ன வயசுல இருந்தே வளர்ப்பாங்க, அதை வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அவங்களுடைய கையாலேயே தீனி போடுவாங்க, அவங்களே அதை பராமரிப்பாங்க. அவங்க பாடத்துக்கு வரும்போது கூடவே அந்த ஆட்டுக்குட்டியும் வருமா. அவங்களோட ரொம்ப பழகி விட்டது, ரொம்ப பழகி புள்ள மாதிரி ஆகிவிடும். அவங்க கூடையே வரும், கூடையே போகும். அவங்களே அதற்கு உணவு கொடுப்பார்கள், பாசத்தோடு வளர்ப்பார்கள். கடைசியில் அந்த உதுஹியா கொடுக்கக்கூடிய அந்த நேரம் வர்ற நேரத்தில் அவர்களே தங்களுடைய கையினால் அதை அறுப்பார்கள். அறுக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த உணர்வு, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி எதை பாசமாக வைத்திருக்கிறேனோ, எதை நான் நேசிக்கிறேனோ அதை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறேன் என்ற அந்த உணர்வை உதுஹியாவிலே ஏற்படுத்திக் கொள்வது, இதுதான் இதனுடைய அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உதுஹியா நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா நல்ல பிராணிகளை கொடுங்கள். நல்ல எங்க ரொம்ப விலை குறைவாக இருக்கிறதோ, எங்க ரொம்ப லேசா நம்ம கொடுத்துடலாமோ அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களால் முடிந்தால் நல்ல விலை உயர்ந்ததை கொடுங்கள், நல்ல கொடுக்க வைக்கப்பட்டதை கொடுங்கள். அதனாலதான் குறையுள்ள பிராணிகளை கொடுக்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆடா இருந்தா எவ்வளவு இருக்கணும்? வெள்ளாடா இருந்தால் 1 வருஷம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஷாஃபி மதத்துல 2 வருஷம் பூர்த்தியாக இருக்கணும்னு சொல்லுவோம். வெள்ளாடை கொடுப்பதாக இருந்தால் அது 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். செம்மறி ஆடாக இருந்தால் அது 6 மாதம் உள்ளதாக அல்லது 6 மாதமாக இருந்தாலும் 1 வருடத்தினுடைய அந்த தோற்றமுடையதாக அது இருக்க வேண்டும். இருந்தால் அதை நாம் கொடுக்கலாம் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள். மாடு உதுஹியால கொடுக்கிறதா இருந்தா குறைஞ்சது 2 வருஷம் அதுக்கு பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாடு நாம கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா குறைஞ்சது அதுக்கு 2 வருஷம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அப்ப இந்த வருஷம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்று சொன்னது எதற்காக? நாம் கொடுக்கக்கூடிய பிராணி நல்ல பிராணியாக இருக்க வேண்டும், குறையுள்ள பிராணியா இருக்கக்கூடாது. அதுல எந்த குறைபாடுகளும் இல்லாத முறையில் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஹதீஸ்ல வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள்கிட்ட சொன்னாங்க, அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நஸ்தஷ்ரிஃபல் ஐன வல் உதுன. நீங்க உதுஹியா கொடுக்க போறீங்களா, ஒரு ஆட்டையோ மாட்டையோ உதுஹியா கொடுக்க போறீங்களா, அது கண்ணு எப்படி இருக்குதுன்னு பாருங்க, காது எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அந்த கண்ணு நல்லா இருக்குதா, காது நல்லா இருக்குதா, அப்படின்னா அது குறை இல்லாததாக இருக்க முடியும்.
கண் பார்வை சரியாக தெரியவில்லை என்றால் தீனி அதனால் சரியாக சாப்பிட முடியாது, அதனால் அது குறையுள்ளதாக இருக்கிறது. அப்புறம் நம்முடைய கொடுக்கக்கூடிய பிராணி அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறோம், மனமுவந்து கொடுக்க வேண்டும். ஹதீஸ்ல தான் வருது, ஃபதீபு பிஹா நஃப்ஸா, இந்த உதுஹியாவை மனமுவந்து நீங்கள் கொடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால உதுஹியா கொடுப்பது இருக்குதா இல்லையா, இது நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறோம், சந்தோஷமாக கொடுப்போம். ஏதோ நம்ம மீது கடமையாகி விட்டது, வேற வழி இல்லாம நம்ம கொடுக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம அல்லாஹ் என்று எதிர்பார்க்கிறான், நான் சந்தோஷமா இதை கொடுக்கிறேன். மார்க்கம் நமக்கு 2 பெருநாள்களை தந்திருக்கிறது. ஏனையவர்களினுடைய திருநாள்களையும் நம்முடைய திருநாள்களையும் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவு மகத்தான தத்துவங்களை கொண்டு இந்த திருநாள்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. 2 திருநாட்கள், ஒன்று ஈகை திருநாள், இன்னொன்று தியாக திருநாள். இரண்டுமே மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பையும் ஒரு அந்தஸ்தையும் தரக்கூடியது. ஈகை என்பது கொடைத்தன்மை என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது, தியாகத்தை மார்க்கம் வலியுறுத்துகிறது. இந்த தியாகத்தினுடைய திருநாள் தான் இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய, உதுஹியா கொடுக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜு பெருநாள். இந்த தியாகத்தில் கொஞ்சம் நாம் விட்டு கொடுக்க வேண்டும். என்னுடைய பணம் கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்லை, கொஞ்சம் கூடுதலாக நான் செலவழித்தாலும் பரவாயில்லை, கொடுக்கக்கூடிய பிராணியை நல்ல முறையில் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே ஏழைகளுக்கு அந்த உணவளிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய தத்துவத்தை அல்லாஹ் இந்த தியாக திருநாளிலே வைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் அன்றாட இறைச்சிகளை சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறோம், ஆனால் எத்தனையோ மனிதர்கள் இறைச்சிகளை வருடத்தில் ஒரு தடவை பார்க்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டுதான் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அந்த உணவை சாப்பிட முடியாதவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் நம்முடைய உணவு போய் சேர வேண்டும் என்ற நம் தியாகத்தின் மூலமாக, நம் உணர்வுகளின் மூலமாக அந்த ஏழைகளுக்கும் உணவு போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த உதுஹியாவினுடைய கடமையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பஞ்சம் ஏற்பட்டது, ஏழைகள் நிறைய வர ஆரம்பிச்சாங்க. மதீனாவுல பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களோட ஒரு வழக்கம் இருந்துச்சு, உதுஹியா இறைச்சி அறுத்தாங்கண்டா அவங்க உடனே சாப்பிட மாட்டாங்க. அத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல சஹாபாக்கள்கிட்ட ஒரு வழமை இருந்துச்சு, உதுஹியாவுடைய இறைச்சியை என்ன செய்வாங்க, அடுத்து இன்னைக்கு நம்முடைய அந்த வளமை இருக்கதான் செய்யுது. அந்த இறைச்சி அன்னைக்கே சாப்பிடாம அதை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி காய வச்சு சேமித்து சாப்பிடக்கூடிய வளமை இருந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடத்துல சொன்னாங்க, நீங்க அப்படி செய்யக்கூடாது, நீ அந்த மாதிரி செய்ய வேண்டாம். காரணம் என்னவென்றால் அந்த நேரத்தில் ஏழைகளுடைய கூட்டம் அதிகமாக மதீனாவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இவர்கள் சேமித்து வைக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த உணவு போய் சேராது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏழைகளினுடைய கூட்டம் அதிகமாக இருப்பதினால் இந்த இறைச்சியை நீங்க இந்த வருடம் சேமித்து வைக்க வேண்டாம். உதுஹியாவுடைய நோக்கத்தையும் நமக்கு சொல்லி காட்டுறான். உதுஹியாவை நாம் சாப்பிடுவதற்காக வேண்டி மாத்திரமல்ல, இந்த உம்மத்துல ஏழைகள் இருக்கிறார்கள், கஷ்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு போய் இந்த உதுஹியாவினுடைய இறைச்சி போய் சேரும். அதனாலதான் புகார்கள் சொல்லுவாங்க, உதுஹியாவினுடைய இறைச்சியை நம்ம எப்படி சாப்பிடுறது, அதை 3 பங்காக வச்சுக்கிறலாம். இப்ப நம்ம ஆடா கொடுக்கறதா இருந்தா ஒரு மனிதர் ஒரு ஆட்டை தான் கொடுக்க முடியும். மாடு அதுல எத்தனை பங்கு வேண்டாலும் சேரலாம். அதிகபட்சமாக 7 பங்கு மாட்டுல இருக்கிறது. நாம் 1 பங்கு சேர்ந்தாலும் கூடும், அல்லது ஒருத்தர் நினைக்கிறார் நான் கூடுதலா எனக்கு பங்கு சேர முடியும். ஒரு மாட்டுல அதிகபட்சமாக 7 பேர் உதுஹியா கொடுக்கலாம். இப்ப நம்ம நினைக்கிறோம் 2 பேர் சேர்த்து ஒரு மாட்டை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், 3 பேர் சேர்த்து ஒரு மாட்டை 3 பங்கா வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். தாராளமும் கொடுத்துக் கொள்ளலாம். 7 பங்கை விட அதிகமாக தான் வைக்கக்கூடாதே தவிர அதை விட குறைவாக வைத்துக் கொள்ளலாம். ஒருத்தர் தானே ஒரு மாட்டை உதுஹியா கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, தாராளமா கொடுத்துக் கொள்ளலாம். உதுஹியாவுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் ஏழைகளுக்கு நாமும் சாப்பிட வேண்டும், ஏழைகளுக்கும் சரியான முறையில உணவு போய் சேர வேண்டும். அதனாலதான் புகஹாக்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு உதுஹியாவுடைய அந்த இறைச்சி இருக்குதுன்னு சொன்னா அதை 3ஆ பங்கு வைங்க. ஒண்ணு உங்களுக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, நீங்க சாப்பிடுங்க. குறிப்பா அந்த நாள் இருக்கிறதா இல்லையா, இந்த பெருநாளுடைய இந்த நாட்கள், குலு வஷ்ரபு ஃபஇன்னஹா அய்யாமு அக்லின் வஷ்ருபின் வதிக்ரில்லாஹ். நான் சொல்றாங்க, இந்த நாட்கள் சாப்பிடக்கூடிய நாள், நல்ல குடிக்கக்கூடிய நாள், அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யக்கூடிய நாள். எனவே இந்த நாட்களில் நன்கு சாப்பிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
அதனாலதான் நோன்பு வைக்கிறது கூட ஹராமாக்கப்பட்டது. இந்த பெருநாளுடைய நாட்கள்ல, ஐயாம் தசீருடைய நாட்கள்ல நோன்பு வைக்கிறது ஹராம். ஏனென்றால் இந்த நாட்கள் அல்லாஹ்வினால் நமக்கு விருந்தளிக்கப்படக்கூடிய நாட்கள். அதனால உறுதியாவுடைய இறைச்சியை நல்லா சாப்பிடுங்க, அல்லாஹ் நல்லது இது செய்யுங்க. ஆனால் அதே நேரத்தில் ஏழைகளுக்கு நமக்கென்று வைத்துக் கொள்வது. இரண்டாவது, நம்முடைய குடும்பத்தார்கள் உறவினர்கள் இருப்பாங்க, அந்த உறவினர்களுக்கு கொடுக்கிறது. மூன்றாவது, ஏழைகளுக்கு ஒரு பங்கை நாம் கொடுத்துக் கொள்வது. இப்படி நம்முடைய அந்த உறுதியாவுடைய இறைச்சிகளை நாம் சரியான முறையில நாம் சாப்பிடுவது, நாம் பங்கு வைப்பது, இது போன்ற சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டது, எந்த மாதிரி ஆடுகள், எந்த மாதிரி பிராணிகளை உறுதிகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு கேட்டாங்க. ஆனா இவ்வளவுதான் கடந்த ஆராயம். உறுதியாக கொடுக்கப்படக்கூடாத பிராணிகள் எப்படி என்று கேட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 காட்டுறாங்க. 4 சொல்லி உதாரணமா காட்டி, இந்த 4 வகையான பிராணிகளை நீங்க உறுதியாக கொடுத்துறாதீங்க. முதலாவது அல்-அஜா அல்-மய்யிரு கலஹுவா, நொண்டியாக இருக்கக்கூடிய ஆடு, மிக மிக நொண்டியாக பார்த்தா நல்ல தெரியுது, லேசா சரியா நடக்கிறதல்ல. 3 காலை தான் நடக்க முடியும், ஒரு காலை சரியா ஊட்டவே முடியாது. அந்த அளவிற்கு நொண்டியான ஆடுகள் இருந்தால் அது நீங்க உதயம் கூடாது. அதே மாதிரி சொன்னாங்க, அல்-அவ்ரா அல்-பையினு அவருஹா, கண் குருடாக இருக்கிறது, தெளிவான முறையில் கண் குருடாக இருக்கிறது. அந்த மாதிரி குருட்டமான அந்த பிராணிகளை நீங்கள் கொடுக்காதீங்க. மூன்றாவது சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது சொன்னாங்க, அல்-அஜ்வா அல்லதி லா துன்தி, மெலிந்த பிராணி இருக்கிறது, மெலிந்த பிராணி இருக்கிறது. எந்த அளவுக்கு மெலிந்த பிராணி என்றால் அதனுடைய எலும்பின் மச்சைகள் கூட கிடையாது. ரோஜா சொல்லுமா இல்லையா, சரியா நடக்க கூட முடியாது. அந்த மாதிரி பிராணிகளை இருக்காது. அது மதிவதோடு கைக்கும் மரபுலாம். ரொம்ப வியாதியுள்ள ஆடு, நல்லா பார்க்கறதுக்கு நல்லா தெரியுது, சொல்லி சரக்கு பிடிச்சிருக்கிறாரு, அதனுடைய இறைச்சி கெட்டு போயிருக்கு தெரியுது. அந்த மாதிரி உள்ள ஆடுகளை நீங்கள் கொடுக்காதீர்கள், அந்த மாதிரி உள்ள பிராணிகளை கொடுக்காதீர்கள். அதனாலதான் உலகத்தை நமக்கு சொல்லித்தராங்க, நம்ம கொடுக்கக்கூடிய பிராணிகள் அது ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், அது எந்த குறையும் இல்லாததாக இருக்கிறது. நாக்கு மூக்கு வெட்டப்பட்டிருக்கிறது, காது வெட்டப்பட்டிருக்கிறது. வெட்டப்பட்டது என்று சொன்னால் அதனுடைய காதினுடைய மூக்கின் ஒரு பகுதி போன்ற அளவு வெட்டப்பட்டிருக்கிறது.